இப்போ அடிஷ்னல் டிஜிபியாக இருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி தர முடியுமா? முடியும். அதை தான் கேட்குறேன். அதாவது பூவி ஜெகன்மூர்த்தியார் சொல்லி தான் அந்த பையனை நாங்கள் கூட்டின்னு வந்தோம். ஜெகன்மூர்த்தியார் கைது, ஏடிஜிபி ஜெயராம் கைதுன்னு. இப்போ கைதே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு அதிகாரி தன்னுடைய வாகனத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு. இந்த பெண்ணோட பெற்றோர்கள் சரி ஓஞ்சாம்போதுன்னு விட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அது எங்கே போய் திரும்ப முடியும்? அது ஒரு ஆணவ கொலையில் தான் போய் முடியும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு 650 கோடி சொத்து இருக்குதுன்றாரு. ஒரு டாக்குமெண்ட்டாக பார்த்தாரு. ஏற்கனவே பல ரவுடிகள் வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, பெரிய கொலைலாம் நடந்திருக்கு. டிபிஜி குமரன் கொலையே அப்படி தான். ஒருவேளை இப்படி கூட நம்ம யோசிக்கலாம்ல, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் எம்எல்ஏவாக இருக்கார், அவரால் மிரட்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட பயந்து கூட இவர் செய்யலைங்க ஐயான்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். தேவேந்திரன், மூத்த செய்தியாளர். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம், புரட்சி பாரதம் எம்எல்ஏ வந்து ஜெகன்மூர்த்தியார் கைது செய்யப்படுவாரா இல்லையா, ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை, என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தேனியில் வந்து ஒரு பொண்ணு விஜயஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணும், நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தனுஷ்ன்ற பையனும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டாகிராமில் காதலிச்சதாக சொல்கிறாங்க. சமீபமாக 2 மாதத்துக்கு முன்பு பதிவு திருமணம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து அப்ஸ்காண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் தேடிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஆட்கடத்தல் ஒரு விஷயம் முன்னாடி வருது. ஏன் இந்த ஏடிஜிபியும் எம்எல்ஏவும் கைது செய்யலைன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிக்குது. இது என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டையே உழுக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமாக இந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவரை நசுக்குது அப்படின்னு ஒரு பேச்சும், ஒரு சட்டமன்றத்தை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தவறுன்னும் 2 பக்கமும் பேசுகிறாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, திருவிழாங்காடு பக்கத்தில், திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு பக்கத்தில் கலாம்பாக்கன்னு ஒரு ஊர், அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் தனுஷ். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தேனியை சேர்ந்த இந்த பொண்ணையை வந்து நண்பராக அறிமுகமாகி அப்புறம் லவ் பண்ணுறாரு. இப்போ அண்மையில் திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணி 2 பேருமே வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரில. இப்போ வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து பேசிட்டாங்க. 2-3 தினங்களுக்கு முன்னாடி வரை அவங்க காணாத போனவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே காவல்துறையில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற விஜயலட்சுமிங்கிறவங்க புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியை சந்தித்து பேசி, எனக்கு வேண்டப்பட்டவங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரபூர்வமாக இல்லை. இப்போ தான் போலீஸ் வந்து அந்த சிடிஆர் கொடுத்துருக்காங்க, கால் டீட்டெயில் ரெக்கார்டு. இவங்க 2 பேரும் பேசினதுக்கான ஆதாரம் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குன்னு. அது வந்து நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு தான் முழு அறிக்கை தெரிய வரும். அதன் மூலமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கட்சியை சேர்ந்த உட்கோட்டை சேர்ந்த சரத்துன்னு ஒரு வக்கீலை அனுப்பி, இது ஏடிஜிபி காரும் போயிருக்கு, அதில் இந்த விஜயலட்சுமி இருந்திருக்காங்க, இந்த உட்கோட்டை சரத்தும் இருந்திருக்காரு. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பியை தூக்குறாங்க. முதல்ல அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க, இது மாதிரி இந்த பொண்ணை கடத்தின்னு வந்துட்டார் உங்கள் பையன், காணோம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, சார் இது மாதிரி நடந்தது உண்மை தான், எங்கே இருக்கான்னு என் பையன் எங்கே இருக்கான்னு தெரியல, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு, வந்தால் வர சொல்லுங்கள் அப்படின்னு. போலீஸ் வண்டி வந்தோடனே சரி அவங்களும் மதித்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போலீஸை ஒரு திருட்டு வழக்கோ இல்லை வேறு ஏதாவது சம்பவம்னா சம்மந்தப்பட்ட ஆள்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் கூட உட்கார வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ வந்து அவன் வருவாங்க, அந்த மாதிரி அவங்க தம்பியை தூக்கின்னு வந்துட்டாங்க. அவங்க தம்பியை தூக்கின்னு வந்தவொடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தனுஷோட அம்மா திருவிழாங்காடு காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறாங்க. இல்லை 100 கால் பண்ணி சொன்னதாக சொல்லி ஒரு தகவல் அஃபிடேவிட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. முதல்ல 100க்கு சொன்னதாக சொல்கிறாங்க. கிராமப்புறங்கள் 100 சரியாக போதாங்கல்ல, டவர் கிடைக்காது சொல்லுவாங்க. அது கிடைக்காம போனோன்னு திருவிழாங்காடு காவல் நிலையம் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். சொன்ன உடனே அது வந்து வடக்கு மண்டல ஐஜிக்கு அஸ்ராக்காருக்கு செய்தி போகுது, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு.
உடனடியாக வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா போலீஸ் வண்டியில் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. யார், என்ன பின்னணி, என்ன நடந்துருது, ஏன்னா அரசாங்கத்திற்கும் சட்டம் ஒழுங்கு கெட்ட பேர் வந்துட போகுது அப்படின்னு வேகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் ஆர்டர் போடுறாரு. அதை பேஸ் பண்ணி இந்த சரத்துங்கிறவரை முதல்ல கைது பண்ணுது போலீஸ். அவர்கிட்ட நடக்கிற விசாரணையில் அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து தான் அதாவது பூவை ஜெகன்மூர்த்தியார் சொல்லி தான் அந்த பையனை நாங்கள் கூட்டின்னு வந்தோம், கடத்தணும்னு சொல்லலை, கூட்டின்னு வந்தோம், திருப்பி எடுத்துன்னு போய் விட்டுட்டோம் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவருடைய வீட்டுக்கு திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள், டிஎஸ்பி விஜயலட்சுமி இவங்கெல்லாம் போகிறாங்க. தமிழரசிலாம் போய் விசாரணைக்கு போகிறாங்க. விசாரணையில் தான் அது பெரிய பிரச்சனை நடக்குது. தொண்டர்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க. அவர் வீட்டில் இல்லை. வீடியோலாம் பார்த்தோம். ஆமாம், அவர் வீட்டில் இருந்துட்டே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை அவர் வீட்டில் இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தவர், பயப்பட வேண்டிய அவசியமே ஏற்பட போதே, அதனால் வந்திருப்பார். அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடி 2 பக்கமே டிராஃபிக்கை ஜாம் பண்ணிட்டாங்க போலீஸை. இந்த பக்கம் திருப்பதியிலேருந்து சென்னை போகிற வண்டியும் கட்டு, சென்னையிலேருந்து திருப்பதியிலேருந்து சென்னை வழியாக போகிற பூந்தமல்லி வழியாக போகிற வண்டியும் நிறுத்துறாங்க. பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல். ஆவடி பக்கமாக தான் திருப்பி விட்டாங்க. இப்போ இந்த நிலையில் என்ன ஆகுதுறான்னா இவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஜெகன்மூர்த்தியார். அதில் தான் நீதிமன்றம் சரமாரியாக அவரை கேள்வி கேட்குது. ஒரு வழக்கமாக வந்து ஒரு முன்ஜாமீன் போகிறவங்க கூட முன்னாள் அமைச்சர்கள் பார்த்துருக்கோம், நடிகைகள்லாம் வந்திருக்காங்க ஹைகோர்ட்டில். ஜெயம் ரவி, தனுஷ் இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்துருக்காங்க. அப்போ வரும்போது கூட பப்ளிக்கான க்ரௌடு இல்லை. பட் ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், இவ்வளோ க்ரௌடை கூட்டிகிட்டு போனது தான் அப்போ அந்த பெரிய பிரச்சனையானது காரணமா? அவர் கூட்டுன்னு போலாங்க. பொதுவாகவே வந்து ஒரு அரசியல் தலைவர் நீதிமன்றத்துக்கு வந்தால் எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க வர்றது இயல்பு. ஏன் வைகோ பொடா வழக்கில் இருக்க போது பூந்தமல்லியில் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நான் பூந்தமல்லி பொடா நீதிமன்றத்தில் வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வருவாங்க. எங்கே தமிழ்நாடு முழுக்க வருவாங்க. பயங்கர கூட்டம் இருக்கும். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தாலும் பயங்கர கூட்டம் இருக்கும். ஒரு அரசியல் தலைவர் வரும்போது இருக்கும். அதுலேயும் ஒரு உள்ளூர்கார், சென்னையை ஒட்டி இருக்கிற சேர்ந்தவர். இல்லை, இது போல் ஒரு சினிமா பிரபலங்கள் வரும்போது கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. இவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ, சின்ன கட்சி வச்சுருக்காரு, இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமானு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, அதை தான் கேட்குறேன். கிரிட்டிசைஸ் பண்ணுறதே தப்பு. அது சின்ன கட்சி இல்லைங்க, அது ரொம்ப காலமாக இருக்கிற கட்சி. அது ஒரு பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி. அவர் செஞ்ச விஷயங்கள் வேணா எனக்கு தப்பாக இருக்கலாம், அது கூட அது தப்பாக போகுன்ற எண்ணத்தில் அவர் செஞ்சுருக்க மாட்டார். ஒரு உதவிங்கிற பேரில் தான் அது இப்படி பத்திரிகைகள் ஊதாகரமாக ஆக்கி அது பெருசு பண்ணிடுச்சு. கைதுன்னு போட்டுட்டாங்க எல்லாரும். ஜெகன்மூர்த்தியார் கைது, ஏடிஜிபி ஜெயராம் கைதுன்னு. இப்போ கைதே இல்லையே, என்ன பண்ண போகிறீங்க? விசாரணை பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 7 மணி நேரம் விசாரணை முடிஞ்சு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ தற்போதைய செய்தி இதுதான். இப்போ நாளைக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்கார் ஏடிஜிபி. அங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். முழு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீதிமன்றம் சொன்ன கட்டளைக்கு ஒத்துட்டு வந்தார். போய் திருவிழாங்காடு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அவர் கூட்டிட்டு போனாங்க ஏடிஜிபியை. அந்த விசாரணையை முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவர் கைதே பண்ணலை. இப்போ நாளைக்கு அவர் எல்லா செய்தி வெளியிட்டு எல்லா நிறுவனத்து மேலேயும் வழக்கு போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு செய்தியை விசாரிக்காமல் ஆத்திர அவசரத்தில் எடுத்துன்னு போட்டுடவே கூடாது. ஏன்னா அது ஒரு பின்விளைவு, கடுமையான பின்விளைவை ஏற்படுத்தும். ரொம்ப ஆராய்ந்து பேசணும். இப்போ ஜெகன்மூர்த்தி கைதுன்னுவாங்க, கைது செய்யப்படுவாரான்னு போடுங்க, தப்பு இல்லை. இல்லைனா வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருந்துட்டு இது போன்ற விஷயங்களில் தலையிட்டது தப்பு அப்படின்னு கூட ஒரு டிபேட்டை வச்சுக்கலாம். வீடியோ எவிடன்ஸ் வந்து அவங்க கிடச்சிருக்குன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகிருக்கு. சிடிஆர் கிடச்சிருக்கு. அந்த அம்மா வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, இவர் தான் வந்து அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ என்னன்னாங்க, போலீஸ் வந்து எப்படி வேணுனாலும் சொல்லலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆளுங்கட்சிக்குன்னா ஒன்று இருக்கும், எதிர்கட்சிக்குன்னா ஒன்று இருக்கும். இப்போ ஏடிஜிபி ஜெயராம் மோட்டல் ஹைவேல சந்தித்து பேசினதா சொல்கிறாங்க. ஏன் அவர் வேறு ஏதாவது வேலையாக வந்திருக்கலாம், அங்கே சாப்பிட உக்காந்துருக்கலாம். நீங்கள் அப்படி எடுத்துக்கணும்ல. அவரோட வாகனத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் கேள்வி. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு வச்சுங்க. அவர் தற்செயலாக வந்திருக்கலாம், சாப்பிட வந்திருக்கலான்னு போகும்போது அவங்க வாகனத்தில் காவல்துறை அதிகாரியோடு வந்து ஒருத்தவங்களை கூட்டு போகிறது வந்து சாத்தியமாக? அது இதை நம்ப முடியாத விஷயமா இருக்குல்ல. அதுதான் தப்புங்கிறேன். அதுதான் இப்போ அவர் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய
ஒரு அதிகாரி தன்னுடைய வாகனத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு. அதனால தான் மாட்டிக்கிட்டார், அசிங்கப்பட்டு நிற்கிறார், அவமானத்தில் தலகுனிஞ்சு நிற்கிறாரு. இது தமிழ்நாடு காவல்துறைக்கே அசிங்கம். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு காவல்துறைக்கே அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் ஜெகன்மூர்த்திக்கு ஒரு கட்சியோட தலைவர் இப்படி நடந்துக்கிட்டது அதை விட அசிங்கம். நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை வச்சிருச்சு. நீங்கள் எந்த தொகுதியில் இருந்தீங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிறது இதுதானா, இது எவ்வளோ பெரிய அசிங்கம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்லாம் நீதிமன்றம் சரமாரியான கேள்வி கேட்டுருச்சு. மிகப்பெரிய அசிங்கம். ஜெகன்மூர்த்தியாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு, காவல்துறை அதிகாரி ஜெயராமும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. மிகப்பெரிய அசிங்கம் தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறதான் இன்னி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு சொந்தக்கார பொண்ணுன்றாங்க. இன்னொன்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. யார் அவருங்கிறதா இது வரைக்கும் தெரியவே இல்லை. உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்டவரா இல்லை அவர்களுக்கு உறவினர்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. அந்த பொண்ணு இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே மனப்பூர்வமாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டோம், காவல் நிலையத்தில் போய் சொல்லிட்டோம், எங்களை பிரிக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஒத்து வாழ போகிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். போலீஸும் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இவங்க இப்படி எங்கள் அப்பா, அதாவது எங்களோட குடும்பத்தினர் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இன்றைக்கி 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்ற, அவளுக்கு 1 கோடி ரூபாய் சொத்துலாம் என் பேரில் இல்லவே இல்லை. அப்படி இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லைன்னு அந்த அம்மா சொல்லிருச்சு. அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் பண்ணுறாங்க? வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலித் பையன் தேவர் பொண்ணாக இருக்கும். இதில் அப்படி இல்லை. பையன் தலித்தே இல்லை, பையன் வந்து வேறொரு சமூகம்ன்றாங்க. ஆச்சாரி சமூகம்னு சொல்கிறாங்க. விஸ்வகர்மா, அதான் ஆச்சாரி சமூகம்னு சொல்கிறாங்க. தலித் தான் பிரச்சனை. அப்போ தலித்துக்கு தான் நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னீங்க, அப்போ சமூகத்தில் உயர் சமூகம்னு சொல்லப்படுறவருக்கும் தரமாட்டேன்னா அதுதான் பிரச்சனை. இங்கே அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கின குடும்பமாக இருக்கும். இது ஒரு சின்ன குக்கிராமங்க. இது கலாம்பாக்கன்றது ஒரு ரொம்ப சின்ன குக்கிராமம். திருவிழாங்காடு ரயில் நிலையத்திலேருந்து போனோம், ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம். ஒரு சின்ன ஊர் தான் அது. நம்ம சொந்தமாக நம்ம பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். அந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருச்சேங்கிற கோபம், ஆதங்கம். பெண்ணோட பெற்றோர் மனசு மாதிரி சரி விட்டுடலாம்பா, இது நமக்கு தேவையில்லை, போச்சு அந்த பொண்ணு தலைமொழி விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அது ஒரு பெரிய ஆணவ படுகொலையில் தான் முடியும். இப்போ நீங்கள் அண்மையில் மதுரையில் கூட பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து போய் பூவு பழம்லாம் வாங்கி போய் விட்டு பேசுகிறார் பொண்ணுக்கிட்ட, வந்து வீட்டுக்கு வந்துருமான்ட்டு. வரமாட்டேன், நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லுது. பின்னாடி வந்தவங்க கத்தி எடுத்து வெட்டுறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய வன்மத்தை மனிதர்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது பாருங்கள். இந்த வன்மம் மாறணும். முதல்ல எல்லாமே மனிதர்கள் தாங்கிற உணர்வு வரணும். பணம் வந்து 25 லட்சம் கொடுத்தாங்க, 50 லட்சம் கொடுத்தாங்க, இவருக்கு வண்டியில் 10 லட்சம் இருந்துச்சு, இப்படிலாம் கதை விட்றாங்களே, இது உண்மையா? ஆதாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. 1 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டதாகவும் ஏடிஜிபி ஜெயராம் சாரும் ஜெகன்மூர்த்திக்கும் 1 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டு இந்த 1 கோடி ரூபாயில் வந்து இந்த பஞ்சாயத்தை முடிச்சு கொடுங்கன்னு இந்த விஆர்எஸ் வாங்கின விஜயலட்சுமி சொன்னதாகவும் தான் தகவல். அதுக்கான உண்மையான ஆதாரம்லாம் இல்லை. வண்டியில் வந்து ஒருத்தர் 10 லட்ச ரூபாங்கிறாரு, ஒருத்தர் 7 லட்ச ரூபாங்கிறாரு. ஆனால் வண்டியில் 7 லட்ச ரூபா பணம் இருந்ததா போலீஸ் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எந்த புகைப்படங்களையோ வீடியோவோ வெளியிடவே இல்லை. எல்லாம் செவி வழி செய்திகள் தான். இந்த செவி வழி செய்திகளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. இதில் எப்படி அடிச்சு விட்றாங்க? இந்த மாதிரி இவ்வளோ பணம் எடுத்துட்டாங்க, இவர்கிட்ட பேசிட்டாங்க, இவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, வண்டியிலேருந்து பணம் எடுத்துட்டாங்க, இப்படிலாம் அடிச்சு விட்றாங்களே செய்தி நிறுவனத்தில். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, டெய்லி தீனி போடணும்ல, யானைக்கு சோள பொறிக்காரங்க தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தானே. அதாவது ஒரு விஷயத்தை எப்போவுமே எந்த பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து சொன்னாதான். சும்மா போகிற போக்கில் மேம்போக்கில் அடித்து விட்டாலாம் பொறுப்பு இல்லை. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு 650 கோடி சொத்து இருக்குதுன்றாரு. இவர் டாக்குமெண்ட்டாக பார்த்தாரு. எப்பவுமே வந்து கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். நீதிமன்றத்திற்கு வந்து எல்லாமே வெளிப்படையாக இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இல்லாமல் அவங்க கதை கட்டி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றதை வச்சுலாம் நம்ம பேசினா அது அடிப்படை ஆதாரமாகாது. அது தேவையில்லாமல் ஒரு வன்மத்தையும் தேவையில்லாத ஒரு களங்கத்தை மற்றவர்கள் மீது சுமத்துவது மாதிரி ஆகிடும். இண்டஸ்ட்ரியல் மாஃபியாவுடைய சதி தான் வந்து ஜெகன்மூர்த்தியாரை இந்த வழக்கில் சிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது.
ஒரு நிறுவனம் கூட சமீபத்தில் இந்த மாதிரி செய்தி வெளியிடுச்சு, மாஃபியாவுடைய பின்னணி இருக்குன்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க அண்ணன் மூர்த்தியார் இருந்த காலத்திலே அப்படி சொல்லுவாங்க, அவர் தான் வந்து எல்லாருமே வளர்த்து விட்றாரு அப்படின்னு. பூந்தமல்லியை ஒட்டி இருக்கிற பகுதிகளில், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாசத்திரம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி பகுதிகளில் தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த பகுதி. இதில் ஏற்கனவே பல ரவுடிகள் வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, பெரிய கொலைலாம் நடந்திருக்கு. பிபிஜி குமரன் கொலையே அப்படி தான். தொழில் போட்டி காரணமாக சிக்க வச்சாருங்கிறதெல்லாம் சும்மா. அதுக்குள்ளே சின்ன சின்ன இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்குமே தவிர மேஜரான பார்ட்டாக இருக்காது. ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட பையனும் அந்த பொண்ணும் அவங்க குடும்பமே சொல்லிட்டாங்க. ஜெகன் கேட்குறேன், அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, அவருக்கு ஐயாவுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேஸை பார்த்தா அப்படி தெரியல. எவிடன்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் உடனே வந்து ஆஜராகணும், உடனே வந்து நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் ஒரு ஜட்ஜு வந்து கூப்பிட்டு நீங்கள் உடனே விசாரணைக்கு ஆஜராகன்னு சொல்லுவாரான்றது என்னுடைய கேள்வி. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணும், காதல் திருமணம் பொண்ணு, அந்த பொண்ணும் என்ன சொல்லுதுன்னா, பூவை ஜெகன்மூர்த்தியாருக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க எப்படி சம்மந்தப்படுத்தப்பட்டார்கள்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது என்ன அப்படின்னு சொல்லுது. கோர்ட்டு போலீஸ் இப்போ இது எப்படி எடுக்குதுன்னா, இந்த உட்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சரத்துன்னு ஒரு வக்கீலை கைது பண்ணாங்கல்ல, அவர் கொடுத்த கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதில்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் ஜெகன்மூர்த்தி அண்ணன் தான் வந்து பண்ண சொன்னார் ஓகே அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் போலீஸார் வழக்கு பதிவு செய்து இவரை அதில் வந்து சேர்க்குறாங்க. இவர் தான் அதுக்கு மூல காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு 120B சதித்திட்டம் தீட்டி இவர் ஒரு மூல காரணமாக இருந்தார்னு அதில் சேர்க்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் போலீஸ் வந்து நீதிமன்றத்துக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, இவங்க 2 பேர் பேசின வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, கால் டீட்டெயில் ரெக்கார்டு இருக்குது, அதனால் இவர் தான் மூல காரணமாக இருந்து அதில் செயல்பட்டுக்கிறார்ன்றதுனால தான் இவர் அதில் சேர்க்குறாங்க. அடுத்த கட்ட நகர்வாக வந்து என்ன நடக்க போகுது இந்த கேஸ்லன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போவே நீர்த்து போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட தனுஷ் குடும்பத்தினர் வந்து அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது உட்கோட்டை சரத்து கைது பண்ணி விசாரித்ததில் சொன்னார், அவர் நாளைக்கு என்ன பண்ணுவார், போலீஸ் என்னை அடித்து மிரட்டினாங்க அதனால் சொன்னேன்னு சொல்லிடுவார், சொல்லிட்டா ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த வாகனங்கள் பயன்படுத்திருந்து நேராக வீட்டுக்கு வந்து ஒரு பையனை தூக்கிட்டு போனது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யலை. அதை வந்து ஏடிஜிபி மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா வண்டி வந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதுக்கு துறை ரீதியான அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அவர் போகல, நல்லா கேட்டுங்க, அந்த சம்பவத்தில் அவர் போகலை. அவரோட வேண்டப்பட்ட அந்த லேடி இருக்காங்கள விஜயலட்சுமி, அவங்க உதவி கேட்டிருக்கலாம். அப்போ கூட இது நடக்க போகுது, இது மாதிரி நாங்கள் ஒருத்தனை எடுத்துன்னு வர போகிறோம்னா அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் கொடுத்துருப்பாரா? நிச்சயமாக எந்த போலீஸ் அதிகாரியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி இது நம்ம போயிட்டு வந்துட போகிறோமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்படி தான் நடந்திருக்குமே தவிர நிச்சயமாக ஒரு கடத்தலுக்கு பயன்படுத்த போகிறோன்னு தெரிஞ்சால் எந்த போலீஸ் அதிகாரியும் தன்னுடைய வாகனத்தை தரமாட்டாங்க. ஒரு அடிஷ்னல் டிஜிபியாக இருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி தர முடியுமா? முடியாது. முடியும், அதை தான் கேட்குறேன். முடியும். ஏன் பண்ணியிருக்க மாட்டார்ன்ற கேள்வி. 3 பேரும் வந்து ஒரே இடத்துல சந்திச்சிருக்காங்க, ஒரே இடத்துல மீட் பண்ணி பேசியிருக்காங்க, சிடிஆர் ரெக்கார்டு இருக்குது, அதை வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் செஞ்சிருக்க மாட்டார்ன்ற கேள்வி இருக்குல்ல? செய்திருக்கலாம், ஆனால் அது இப்படிப்பட்ட ஒரு இப்போ பிரச்சனையாக மாறும், வெடிக்கும், இது நமக்கு எதிராக ஆகும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஒரு அமிக்கபிளாக ஒரு உதவி தானே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை செஞ்சுருக்கக்கூடும். இல்லைன்னா யாருமே பண்ண முடியாதுங்க. சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட பண்ண மாட்டாங்க. சும்மா ஃபோனில் பேசிடலாம், மிரட்டி இல்லாமல் தவிர தன்னுடைய சொந்த வாகனத்தை எடுத்துன்னு போய் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு மாட்டிக்கிட்டால் இன்றைக்கி சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? கண்கொத்தி பாம்பாக நிற்கிது சோஷியல் மீடியாவும். நம்ம மாட்டிக்குவோன்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை இப்படி கூட நம்ம யோசிக்கலாம்ல, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் எம்எல்ஏவாக இருக்கார், அவரால் மிரட்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட பயந்து கூட இவர் செய்யலைங்க ஐயான்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல. அப்படி கூட இருக்கலாம். அவள் எப்படியும் போலீஸ் விசாரிக்கிறாங்களே, போலீஸோட விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. சரி, உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன கன்க்ளூஷன்னா வந்து ஏடிஜிபியுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டது தப்பு தான், இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு துறை ரீதியான அவர் மேலே நடவடிக்கை, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா?
ஆனால் இதுவரைக்கும் கைது பண்ணலை, விசாரித்து அவர் அனுப்பியிருக்காங்க. நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம பேச முடியாது. மாண்புமிகு நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தினுடைய வழக்கு எப்படி போய் முடியுதுன்னு தெரியும். நீதிமன்றத்தில் 2 பேருடைய வழக்கு அடுத்த 24ஆம் தேதி வந்து முன்ஜாமீனுக்கான அந்த விசாரணை வந்து துவங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உண்மையான குற்றவாளி யார் என்று தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை நம்பாதீங்க. கைது செய்யப்பட்டுட்டாங்க, கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு யாருன்னா போட்டாங்க, நீங்கள் அதுக்கு கேள்வி கேளுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமே. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.